ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இது இருவாட்சி மல்லிங்க. இந்த இருவாட்சி மல்லி நல்லா நீட்டமாக இருக்கும். பூ நல்லா பெருசாக இருக்குங்க. ரோஸ் மாதிரியே இருக்கும். அந்த அரும்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். பூக்கள் நல்லா நீட்டமாக இருக்கும். ஆனால் காம்பு சின்னதாக இருக்குங்க. இதுக்கு நிறையவே பூக்கள் கொடுக்கும். இருவாட்சி மல்லி கடிச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இருவாட்சி மல்லி 2 வகை இருக்குதுங்க. ஒன்று சின்ன வகை இருக்குது, ஒன்று பெரிய வகை இருக்குது. இது பெருசு பெருசாக பூக்கும். நல்லா சின்னதும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட. இதில் பார்த்திங்கன்னா இந்த இருவாட்சி மல்லி தொட்டியில் வச்சோம்னா நிறைய பூக்கள் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நியூ வெரைட்டி நம்ம வாங்கினோம். அது 2ம் சேர்ந்த மாதிரி இருக்குது. ராமேஸ்வரம் மல்லியும் இருவாட்சி மல்லியும் சேர்ந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக இருக்குது. இது கூட நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஆனால் ராமேஸ்வரம் மல்லி மாதிரி நீட்டமாக இருக்குது. பட் அடுக்கு ஒரு 3 அடுக்கு பக்கம் வருது. இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்குது இந்த மல்லி. நம்ம மாடி தோட்டத்தில் பல வகை. இது ஒரு 2 வகையான மல்லி இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த பூ வச்சாவே நம்ம தலைக்கு போதுமானதாக இருக்குமா. அதெல்லாம் விரிஞ்சுனா பெருசு பெருசாக பூக்கும். இது பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால ஒரு 15லேருந்து 20 பூ வச்சோம்னா நம்ம தலைக்கு தேவையான பூக்காகும். பயங்கர வாசனை அடிக்குங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் பூக்கள் நீங்கள் செடி வளர்க்கும் போது நம்ம சாமிக்கு தேவையான பூக்களும் நம்ம தலைக்கு தேவையான பூக்களும் ஈஸியாக அறுவடை எடுக்கலாம். இதுக்கெலாம் ஈஸி மெயின்டெனன்ஸு. நம்ம காய்கறிக்கான தண்ணியே நம்ம கொடுத்தோம்னாவே போகிறோம். புண்ணாக்கு கரைசல் கொடுங்க. அடிக்கடி கட் பண்ணி விடுங்க.